அந்த டேப்லெட் கொடு. அண்ணி, ஸ்ரீகாந்த் வராரு. ஹாய். ஹாய். ஹலோ மேடம். எஸ். நல்லா இருக்கீங்களா? நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. ஒரு நிமிஷம் மேடம், கால் வருது. யா ஷியோர். ஓகே. சொல்லுங்க. சரி. ஆஹா, என்ன பண்றாங்க? ஆரம்பிச்சிட்டாங்களா? யாராவது பாத்திர போறாங்க? என்ன அழகா கலக்கறாயா? அண்ணி, இது எப்படி அவளை குடிக்க வைக்க போறீங்க? அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஏய் மேடம், நில்லு. இந்த ஜூஸ ரித்யு குடுக்க சொன்னான்னு சொல்லி துர்கா கிட்ட கொடுத்துரு. சரிங்க மேடம். போ. ஒரு நிமிஷம் மேடம். என்ன சொல்லி கொடுப்ப? குழந்தை கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுத்துறேன் மேடம். யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். சரிங்க போ. மேடம். அண்ணி, சூப்பர் ஐடியா அண்ணி. அடுத்த பிரச்சனை வருதுமா? எல்லாரும் பார்ட்டில பிஸியா இருக்காங்க. இதான் சரியான டைம். யார் தொந்தரவும் இருக்காது. துர்கா கிட்ட தனியா பேசலாம். நம்ம பிளானு கோயிந்தா கோயிந்தா. துர்கா, இதை எடுத்துக்க. ரிஷி சார், என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க? எப்ப பார்ட்டி வைக்க போறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா, வேண்டாம். இதை ரித்தியும் உனக்கு ஆசையா கொடுக்க சொன்னா. கல்யாண ட்ரீட் எப்ப வைக்க போறீங்க? ஷூரா வைக்கிற, ஒரு நிமிஷம் இருங்க. எடுத்துக்க. இவ குடிக்க ஆரம்பிச்சுட்டா இன்னும் ஏன் அவன் வராம இருக்கான்? என்ன சார், எப்ப பார்ட்டி கேட்டாலும் நழுவி நழுவி போயிட்டே இருக்கீங்க. கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயம், போயிட்டு வந்துடுறேன். 1 minute. என்ன சார், எப்ப கேட்டாலும் இப்படியே சமாளிக்கிறீங்க? அக்கா. என்ன துர்கா? இந்தாங்க. அப்பாடா, சூப்பர். ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் பார்ட்டி உங்களோட தான் இருக்கணும். ஓகே சார், நீங்க பாருங்க. மயக்க மருந்துக்கு பதிலா விஷத்தை கலந்துருக்கலாம். கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டா. விஷம் வெறும் உயிரை மட்டும்தான் எடுக்கும். மயக்க மருந்து அவளை அசிங்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுக்கும். சரி, கௌதம் எங்க? இந்த ஜூஸ் அவனுக்கு உடனே கொடுத்தாகணும். அப்பதான் நம்மளோட பிளான் சக்சஸ் ஆகும்.
ஹே வா. உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ரிஷி கொன்னாதான் யாத்திராடுங்க. ரிஷி. ஏய் கௌதம். ரிஷி. ஏய் கௌதம். ஏய் என்ன சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? சைக்கோ? ஆமா சைக்கோ தான். பைத்தியம் பிடிச்சிருக்கான். அது ஒண்டிதான் இன்னும் பிடிக்கல. உன் தம்பி கையால அடி வாங்கிட்டே இருந்தா அதுவும் பிடிச்சிடும். அதுக்கு நான் விட மாட்டேன், அதுக்கு நான் விட மாட்டேன். அவனை பழி வாங்குவேன், பழிக்கு பழி வாங்குவேன். அப்பதான் என் மனசாரம். துர்காவை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்ண சொன்னா குடிச்சிட்டு சைக்கோ மாதிரி உளறிட்டு இருக்க. ஏய், அந்த வேலைக்காரி துர்காவை எப்ப வேணாலும் அனுப்பலாம். என்ன அடிச்ச அந்த ரிஷிய நான் திருப்பி அடிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். நான் சொன்ன வேலையை செய்யதான் உன்னை கூட்டிட்டு வந்த. என்ன மீறி ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. தம்பி பாஸ் அப்படியே பொங்குதோ. கூட பிறந்தோம்ல அப்படிதான் இருக்கும். என்ன மறைஞ்சிந்து அடிச்சானே உன் தம்பி ரிஷி. அவனை நான் அடிக்க போறது இல்ல. நானும் உன் தம்பி மாதிரி கோழையா? இதால ஒரு சின்ன கீறல், அவ்வளவுதான். நான் பாக்குற அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். என்கிட்டயே கை நீட்டி காசு வாங்குற நீ ஏன் தம்பிவே அடிப்பியா? ஆமாண்டி, உன்கிட்ட கை நீட்டி காசு தாண்டி வாங்குறேன். அதுக்காக என் தன்மானத்துக்கு ஏதாவது ஒண்ணு வைய, யாராலும் நடத்திட்டு போயிடுவேன். நான் யாருன்னு தெரியாத என் மேல கை வச்ச அந்த ரிஷியா சும்மா விட மாட்டேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா தான் பண்ற. You rascal! கௌதம், இன்னொரு முறை மரியாதையா போயிடு, இல்ல ஒன்னையும் குத்திடுவேன். சொல்ல சொல்ல கேட்காம ஓவராதான் பண்ற. உன் சாவு என் கையில தாண்டா. உன்னை கொண்டு தாண்டா பருவால. உன்னை விட மாட்டேன்டி. என்னடா இது, ரெண்டு பேரையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? பேபிமா, என்னம்மா இப்படி நிக்கிற? என்னாச்சுமா? இவன் என்ன பப்பரப்பான்னு படுத்திருக்கான்?
இவனுக்கு என்ன ஆச்சு? டேய் டேய் மாப்ள, டேய் கௌதம் எழுந்துடுறா. ஆஹா, என்ன இது இப்படியே கிடக்குறான்? பாட்டில் ஓடு செதறி கிடக்குது. இரும்பு பைப்பு, தலையில ரத்தம். ஆஹா, அபிமா அபிமா என்னாச்சு அபிமா? துர்காவை வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ண சொன்னா குடிச்சிட்டு ரிஷிய குத்த போறன்னு சைக்கோ மாதிரி உளறிட்டு இருக்கான். சைக்கோ தான் இவன். அத கேட்டதுக்கு என்ன வேற தள்ளி விட்டுட்டான். அதான் தலையில 2 தட்டு தட்டி படுக்க வச்சுட்டேன். நல்ல வேளை இப்பதான் நீ கரெக்டா அடிச்சிருக்க. ஏன் சொல்றேன்னா, ரிஷிய மட்டும் ஏதாவது பண்ணிருந்தா நாம தான் கூண்டோட வீட்டை விட்டு வெளில போயிருப்போம். சோத்துல பண்ண விழுந்திருக்கோம் அபிமா. சரி, முதல்ல இவனை கார்டு கீழே தூக்கி போடு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பேசிக்கலாம். அதுக்குள்ள இவனுக்கு போதை தெளிஞ்சிரும். ஏய், போடி ஹெல்ப் பண்ணு. அபிமா, இப்ப என்ன பண்றது அபிமா? என்ன விசுக்கு விசுக்குன்னு நடந்து போறா? அமராவதி கிட்ட ஒரு வார்த்தை பேச 1000 பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. எப்படி இங்கதான் வருவா? நிம்மதியா ஒரு வார்த்தை பேச வேண்டியதா? அக்கா, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். நீ போ துர்கா, நான் பாத்துக்கிறேன். அண்ணி, இப்ப என்ன நீ பண்றது? இன்னைக்கு துர்காவோட நல்ல நேரம். அவளை தப்பிக்க வச்சிருச்சு. விடு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். முதல்ல இன்னொரு மயக்க மருந்து கலந்த கிளாஸ அதை எடுத்து கீழே ஊத்தணும். அதை யாராவது எடுத்து குடிச்சு மயக்கம் ஆயிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வா.
இந்த மயக்க மருந்து ஜூஸ வேற யாரோ குடிச்சிருக்காங்க. கூட்டத்துல யாராவது மயக்கமாயிருக்காங்களான்னு பாரு. எவன்டா அது மயக்க மருந்து ஜூஸ முடக்கு முடக்குன்னு குடிச்சது? கேக் வெட்ட சித்ராமா கூப்பிட்டாங்க மேடம். போ. துர்கா 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 துர்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க வந்து விழுந்து கிடக்குறா? ஒன்னும் புரியலையே. டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம். டாக்டர், நான் ரிஷி பேசுறேன் டாக்டர். எங்க வீட்டில் ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. நீங்க உடனே கொஞ்சம் வர முடியுமா? ஓகே. துர்கா, ஹாய் செல்லமே, ஹாப்பி பர்த்டே ரித்துக்குட்டி. வணக்கம் வர்ணா. ஓகே, அம்மா இங்க காணோம். அதோ வராங்க. ரித்து, பர்த்டே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. அம்மாவோட செலக்ஷன் சூப்பர் தான். வணக்கம் மேடம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ritu. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேண்டில் ஊது. இது என் பேத்தியோடது. மம்மி ஃபர்ஸ்ட் அம்மா கொடுத்துடலாம். Thank you. ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமா இருக்கணும். டாடி தேங்க்ஸ்டா. ரிஷி அங்கிள் எங்க? ஆமால, ரிஷி எங்க? எங்க காணோம்? மாமா எங்க போனாரு? எங்க காணோம்? ரிஷி, பாலாஜி, ரிஷி எங்க? இங்கதான் மேடம் இருந்தாரு. ஆனா எங்க? ஏய், ரிஷி எங்கன்னு போய் பாரு. கவேரி, அண்ணி, எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. சரிங்க நீ. போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. வாங்க, எல்லாரும் வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க.
எங்க போயிருப்பாரு பாஸ்? என்ஜாய் பண்ணியா? அம்மா சார் எங்கேயுமே இல்ல. அனி நானும் போன் அடிச்சுட்டே இருக்கேன், ரிஷி மாமா எடுக்கவே மாட்டேங்கிறாரு போனை. ஆமா துர்கா எங்க? அம்மா துர்கா மயக்கமா இருக்குன்னு ரூமுக்கு போயிருக்கா மேடம். ஏய் நீ போய் அவளை வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா லைன் போது எடுக்கல. என்னாச்சு? அம்மா அத நீங்களே வந்து பாருங்கம்மா.